நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னும் 2 நாளில் 18வது IPL அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோலாகலமாக தொடங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 17 சீசன்ஸ் அப்படின்றது நடந்திருந்தாலும் கூட 18வது சீசன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பல அணிகள் பல பரீட்சை நடத்த இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம் அவங்க டீமை பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த டீம் வந்துட்டு கப் அடிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் இருக்கு இல்லையா, பஞ்சாப் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா லக்னோ, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை, RCB, மும்பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பலமான அணியாக இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் IPL கலகட்டும் அப்படின்றதுக்கு எந்த விதமான எப்படி சொல்கிறது ஒரு குறைபாடுமே இருக்க போகிறதில்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 10 டீம் கேப்டன்களுக்கான மீட் அப்படின்றது இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதில் பல புதுசான ரூல்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்துட்டு இடஞ்சலாக இருக்கும் இல்லையா, ஒரு சில ரூல்ஸ் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நீக்கியும் புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு, இது யாருக்கு ஃபேவராக இருக்க போது, யாருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது அகேன்ஸ்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்விங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பாலில் வந்துட்டு எச்சி தடவை வீசக்கூடாது அப்படின்றது கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸாக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொரோனா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு, எச்சில் மூலியமாக வந்துட்டு கொரோனா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதுனால அப்படி ஒரு ரூல்ஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ICC இருக்காங்க இல்லையா, அந்த ரூல்ஸை நிரந்தரமாக வந்துட்டு இந்த ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றிருந்தாங்க. ஆனால் இதனால வந்துட்டு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர் ஸ்விங் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஷமி மாதிரியான பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு அகேன்ஸ்டாக கருத்துக்கள் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ முக்கியமான நேரங்களில் பால் ஸ்விங் ஆக மாட்டேங்குது, எச்சி தடவலை அப்படின்னா இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 டீம் கேப்டன்ஸுமே வந்துட்டு இந்த பாலில் எச்சி தடவை வீசுறது அப்படின்றதுக்கு இருக்கக்கூடிய தடை அப்படின்றத நீக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை கேட்ட BCCஐயும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்துட்டு வேலிடாக இருக்கு அப்படின்றதுனால எச்சி தடவை பால் வீசுறதுக்கு இருந்த அந்த தடை அப்படின்றத நீக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் விதி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி அப்படின்றது கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பல மேட்சஸ் வந்துட்டு தலைகீழாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இம்பாக்ட் பிளேயர் உள்ள வர வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த இம்பாக்ட் பிளேயர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் அப்படியே தலைகீழா மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணக்கூடிய டீமுக்கு வந்துட்டு ஃபேவராக இருந்தாலும் கூட லாஸ் பண்ணக்கூடிய டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த இம்பாக்ட் விதி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த டைம் ஜெயிக்கிற டீம் வந்துட்டு அடுத்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அதே விதினால தோப்பாங்க. இதனால ஆல்மோஸ்ட் 10 டீம் கேப்டன்ஸுமே சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி அப்படின்றது வேணாம். ஏன்னா இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீம்ஸ்க்குமே ஈக்குவலாக டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி அப்படின்றதும் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 3வது விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 10வது ஓவருக்கு அப்புறமா 2 நியூ பால்ஸ் வந்துட்டு பவுலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே பவுலர்ஸ்க்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பனிப்பொழிவு இருக்கு இல்லையா, நைட் டைம் வந்துட்டு மேட்சஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்சஸ் நடக்கும்போது வந்துட்டு இந்த பனி பெய்யறதுனால வந்துட்டு பால் கரெக்டாக டர்ன் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பால் பழசாயிருச்சு அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா அடிச்சு வீசுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பவுலர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்துச்சு. இதுவுமே வந்துட்டு 10 கேப்டன்களும் சேர்ந்து சொல்லி BCCஐ இதுவும் வேலிடான ரீசனாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால பார்த்தோம் அப்படின்னா 10வது ஓவருக்கு அப்புறமா வேணா பவுலர்ஸ் 2 புது பந்து அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான விதிமுறை அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் வந்துட்டு பவுலர்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா லாஸ்ட் சீசன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம்னா பேட்ஸ்மேன்ஸ்களுக்கு முழுக்க வந்துட்டு சாதகமாக இருந்துச்சு அப்படின்றதுனால பவுலர்கள் பெரிய அளவில் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேட்ச் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் சீசன்ஸில் பிச்சு எல்லாமே வந்துட்டு பேட்டிங்க்கு சாதகமாக தான் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்துட்டு பவுலர்ஸ் கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி பால் போட்டாலும் அடிக்கிற
அடிக்கிறாங்க. 2 டீமுமே மாற்றி மாற்றி பார்த்தோம் அப்படின்னா 200 210 அப்படின்ற மாதிரி அடித்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா கேமில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் அப்படின்றத ஒரு அளவுக்கு குறைச்சிச்சு. ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது பேட்ஸ்மேன் அண்ட் பவுலருக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டில். அதில் பேட்ஸ்மேன்ஸே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பவுலிங் யூனிட்டுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும், ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடும் அப்படின்றதுனால இந்த டைம் ஐபிஎல் பிச் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் 50-50 வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் ஐபிஎல் ஆல்ரெடியே டீம்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடுமையான வாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு பாதி பவுலருக்கு பாதி அப்படின்ற மாதிரி பிக்சர்ஸ் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஒவ்வொரு மேட்சுமே ஒரு கடுமையான வார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் ஐபிஎல் இருக்கு இல்லையா, ஐபிஎல்னுடைய ஆரம்ப விழா அப்படின்றது எல்லா மேட்ச் நடக்கக்கூடிய ஸ்டேடியம்ஸ்லையும் தொடங்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஹோம் கிரவுண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ லக்னோவாக இருந்தாலும் சரி, பெங்களூராக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, மும்பையாக இருந்தாலும் சரி, ஸோ அந்தந்த டீமினுடைய ஹோம் கிரவுண்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொடக்க விழா அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இடத்துல ஒரே ஒரு ஓப்பனிங் டே அப்படின்றதான் வைப்பாங்க, ஒரே ஒரு தொடக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் ஐபிஎல் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பிசிசிஐயாக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப பெரிய மனசு அப்படின்றத பண்ணி எல்லா டீமையும் உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்தில், எல்லா ஃபேன்ஸையும் உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீமுக்கும் அவங்க ஹோம் கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓப்பனிங் டே, அந்த தொடக்க விழா அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வரப்போகிற 2 மாதம், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மார்ச் 22 மே 25 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு பட்டாசு கலப்பக்கூடிய அந்த ஒரு மேட்சஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸ், இன்னொரு பக்கத்தில் ஹேட்ரிக் பாண்டியா, அதை தாண்டி பார்த்தோம் ருத்ராஜ் கெய்க்வாட், ராஜ் படிதர், சஞ்சு சாம்சன், இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. இந்த மாதிரி டாப் 10 கேப்டன்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா டீம்ஸ் அப்படின்றத லீட் பண்ணுறாங்க. கோச்சஸ்மே வந்துட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு டீம்லையுமே பலமாக இருக்காங்க. ஹேமந்த் பதானி ஒரு பக்கம், ராகுல் டிராவிட் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பலமான கோச்சஸையும் டீம் எடுத்து வச்சிருக்கிறதுனால யார் இந்த டைம் ஐபிஎல்ல கப் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது யூகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த சீசன் இந்த டீம் தான் கப் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அது எந்த டீம் அப்படின்றத கமெண்ட்ஸில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.